ஓகே, சி ஷார்ப்பில் நல் அப்படிங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த நல் அப்படிங்கிற வேர்டு எதுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னா, இட் இஸ் மோர் ஆர் லெஸ் ஈக்குவலண்ட் டு நத்திங் அப்படின்ற வேரியபிளுக்கு ஈக்குவலண்ட்டாக. ஸோ இந்த நத்திங்கை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எந்த ஒரு வேரியபிளாக இருந்தாலும் நம்ம அதுக்கு நத்திங் அப்படின்றத அசைன் பண்ணோம் அப்படின்னா, VB.NET பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று ஆப்ஜெக்ட், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீஜரோ இல்லை ஒரு பூலியனோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, நத்திங் அசைன் பண்ணால் இன்டீஜருக்கு 0ன்னு அசைன் ஆகிடும், பூலியனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு அசைன் ஆகிடும். ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தால் ஜஸ்ட் நல் பாயிண்டர் அசைன் ஆகும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் மோர் ஆர் லெஸ் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா சிமிலர், அதுக்கு ஈக்குவலண்ட்டு நல் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். நத்திங்க்கு பதிலாக சி ஷார்ப்பில் நல் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த நல் அப்படிங்கிறத இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்கு நம்ம அசைன் பண்ண முடியாது. நல் வேல்யூ வந்து எக்ஸப்ஷன் வரும். ஏன்னா நல் அப்படிங்கிறது பர்டிகுலராக ஆப்ஜெக்ட்டுக்கு நல் பாயிண்டர் பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நல் யூஸ் பண்ணுறோம். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, எனக்கு அதை டிஸ்போஸ் பண்ணும் அப்படின்னா நல் அப்படின்னு நான் அசைன் பண்ணேன்னா அதில் இருக்கிறது டிஸ்போஸ் ஆகிடும். அப்போது எனக்கு வந்து என்ன பண்ணலாம், நான் ஒரு வேல்யூ அசைன் பண்ணணும். இப்போ பூலியன் இருக்குது, அதுக்கு டிஃபால்ட் வேல்யூ அசைன் பண்ணணும்னா அதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ பூலியன் ரிசல்ட் ஈக்குவல்ஸ் டிஃபால்ட் ஆஃப் பூலியன் கொடுத்தோம்னா ஃபால்ஸ் அசைன் ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டீஜர் சம் ஈக்குவல்ஸ் டிஃபால்ட் ஆஃப் இன்டீஜர், சே ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல்ஸ் டிஃபால்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எம்டி ஸ்ட்ரிங் அசைன் ஆகும். ஸோ இவ்வளவு தான் வித்தியாசம். ஸோ இந்த நல் அப்படிங்கிறது என்ன அப்படின்றது புரியும். மெயினாக VB.NETல நத்திங் அப்படிங்கிறது தான் இங்கே நல். தேங்க்யூ.